மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசி மற்றும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய தலை விதி எப்படி இருக்க போகின்றது? அதாவது கடவுள் எழுதிய தலைவிதி, பிரம்மன் எழுதிய தலைவிதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வகையில் கடவுள் உங்களுடைய தலைவிதியை எப்படி நிர்ணயம் செய்திருக்கிறார்? ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்தது அப்படின்றத பற்றியும், சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்பவர்களுக்கு அந்த வாழ்வு ஏன் அவங்களுக்கு மட்டும் கிடைத்திருக்கின்றது, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், உங்களுடைய வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடையணும், வாழ்வின் உச்சத்தை அடையணும், செல்வ செழிப்போடு சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ என்ன செய்யணும், குடும்ப நிலை, தொழில், பொருளாதார நிலை, பணவரவு இவையெல்லாம் சிறப்பாக அமைய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பல விஷயங்களை பற்றியும் மேஷம் ராசி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த கடவுள் எழுதிய தலை விதியை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றதையும், மறக்காமல் எந்த தேதியில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மேஷம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும், கடவுள் உங்களுடைய தலையில் எழுதிய விதி, உங்களுக்கு என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது, வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். மொத்தமாக 12 ராசி இருக்கின்றது. இந்த 12 ராசியையும் நவ கிரகங்கள் தான் ஆள்கின்றது. 12 ராசிகளில் நவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் நேசம் அடைகின்றது. ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கின்றது. இந்த 12 ராசிகளுமே நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்ட்டு பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது தான். இப்படி இந்த 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவது தான் உங்களுடைய மேஷம் ராசி. நெருப்பு தத்துவம் கொண்ட சரராசி தான் உங்களுடைய ராசி. நெருப்பு ராசியாக இருப்பதால் கடவுள் ஆரம்பத்திலேயே இயல்பாகவே நீங்கள் கோபமானவர்களாகவும் முரட்டுத்தனமானவர்களாகவும் தைரியமாகவும் தலைமை பொறுப்போடும் இருப்பீர்கள் அப்படின்ட்டு உங்களுடைய தலையில் அந்த ஆண்டவன் எழுதிவிட்டார். இந்த மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் எதற்கும் பயம் அறியாதவர்களாக இருப்பீங்க. எதையும் தன்னம்பிக்கையோட தைரியமாக எதிர்கொள்பவராக இருப்பீங்க. பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. கொஞ்சம் பணம் வந்தால் கூட போதும், ஊதாரித்தனமாக நிச்சயம் செலவு செய்வீங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியில் இருக்கிறீர்கள். சூரிய பகவான் உங்களுடைய மேஷ ராசியில் உச்சம் அடைகிறார். சனி பகவான் நீச்சம் அடைகிறார். உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய மேஷ ராசியினுடைய உருவம் என்று பார்க்கும்போது ஆடு, ஒற்றை ராசி, சரராசி, சிவப்பு நிறம். உங்களுடைய ராசியின் கடவுள் முருகப்பெருமான். இந்த மேஷ ராசிக்குரிய இடங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது மலைப்பகுதி, சிறுகாட்டுப்பகுதி, முட்செடிகள், கரடு முரடான கற்கள், பாறைகள், வெப்பம் அதிகமாக உள்ள இடம், போர்க்களம், ஆட்டு மந்தை போன்றவை தான் மேஷ ராசிக்குரிய இடங்களாக குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆண்டவன் எழுதிய தலைவிதியில் உங்களுடைய விதி என்பது யாராலும் மாற்ற முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். மேஷராசியில் பிறந்த உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். எதை செய்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும். எதை செய்தாலும் அதில் ஒரு சுத்தம் இருக்கும். ஏனோ தானோ என்று எதையும் செய்துவிட்டு வரக்கூடிய ஆட்கள் நீங்கள் அல்ல. அஸ்வினி 4 பாதம், பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதமும், கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் தான் உங்களுடைய மேஷ ராசியில் வருது. இந்த நட்சத்திரம் தான், அதாவது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள். எப்போவுமே சுறுசுறுப்போடு இருப்பீங்க. நிறைய புத்திசாலித்தனமும் சிற்றின்ப பிரியர்களாகவும் இருப்பீங்க.
ஆணவம் சற்று அதிகமாக தான் இருக்கும், தலைகணம் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டுமல்ல, ஆண்டவன் உங்களை சற்று கோபக்காரராக படைத்தாலும் நியாய குணம் கொண்டவராக படைத்திருக்கிறார். நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. கம்பீரமான தோற்றம், நிமிர்ந்த நடை, நீண்ட புருவம், அழகான பல்வரிசை, அடர்த்தியான தலைமுடி யாவும் உங்ககிட்ட இருக்கும். கோபம் தலைக்கு மேலே வரும். தலையிலேயே முட்டி காயப்படுத்தி கொள்கிற அளவுக்கு கோபம் வரும். ஆண்டவன் அப்படி தான் உங்களை படைத்திருக்கிறாரு. ஆனால் வீணாக கோபப்பட மாட்டீங்க. இருந்தாலுமே அந்த கோபத்துக்கு எப்படி கோபப்பட்டாலும் அதனால் சில பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க. கடைசியில் தான் தெரியும் உங்களுடைய கோபத்தை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு இவன் நமக்கு நல்லது தான் செய்ய வந்திருக்கான் அப்படின்றத தெரிந்து கொள்வாங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஏற்றம்தான். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இருப்பீங்க. அதாவது 40 வயதிற்கு மேலே பணம் நிறைய வரும். கட்டிய மனைவியை கண் கலங்க வைக்கக்கூடாது அப்படின்றதில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு குறிக்கோளாக இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெருகி வரும். அறுசுவை உணவுனா நீங்கள் பிரியர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பிரியாணி அப்படின்னா ரொம்ப விருப்பம். ஆனால் பழைய சோத்தை கூட விரும்பி சாப்பிடுபவர்களாகத்தான் இருப்பீங்க. வேண்டாம்னு எதையும் ஒதுக்கி தள்ளிட மாட்டீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆண்டவன் அளித்த வரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆண்டவன் அளித்த வரம் என்று சொல்வதை விட ஆண்டவன் எழுதிய தலை விதி என்று தான் சொல்ல வேண்டும். கூட்டு குடும்பமாகத்தான் இருக்க விரும்புவீங்க. பொருளாதாரத்தை எப்படியும் மேம்படுத்தி கொள்வீங்க. தகவல் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பீங்க. விட்டு கொடுத்து வாழ்பவர்களாகவும் இருப்பீங்க. வேகம் இருக்கும் அளவிற்கு உங்ககிட்ட பல சமயங்களில் விவேகம் இருக்காதவாறு ஆண்டவர் உங்களுடைய தலையில் எழுதி வைத்திருக்கிறார். நிறைய பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க மாட்டீங்க. 5ஆம் அதிபதி சூரியன் மேஷத்தில் உங்களுடைய மேஷ ராசியில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கும் யோகம்தான் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஆண்டவன் எழுதிய தலை விதியில் நிறைய ஆண் குழந்தைகளும் ஒரு சில பெண் குழந்தைகளும் பிறக்கும் அப்படின்றது தான் விதி. குழந்தைகளிடம் கண்டிப்போடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நல்ல வழியில் அவர்களை வளர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு நொடியும் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கும். வேலை செய்பவர்களுடன் தோழமையாக அன்பாக பழகுவீங்க. பெருசாக அதிகாரமெல்லாம் செலுத்த மாட்டீங்க. காவல்துறை, விளையாட்டுத்துறை, பொறியியல் துறை, இரும்பு தொடர்பான தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களாக இருப்பீங்க. விவசாயத்துறையில் அதிக ஆர்வம் இருந்தாலும் பெருசாக லாபம் வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு மிக பெரும் கவலை உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்து கிடைத்தாலும் அதை மறுத்துடுவீங்க. என்னதான் விவசாயத்தில் பெரிய அளவு லாபம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய ஆர்வத்தால் புது புது முயற்சிகளால் மிக பெரும் லாபத்தை எட்டுவீங்க அப்படின்றது தான் விதியாக இருக்கின்றது. மாடி வீட்டில் வசிப்பவர்களாக இருப்பீங்க. கூரை வீட்டில் இருந்து மாடி வீட்டிற்கு வந்தவர்களாகத்தான் நிச்சயம் இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவன் எழுதிய, கடவுள் எழுதிய விதிப்படி படிப்படியாக முன்னேறுபவர்கள், உழைத்து முன்னேறுபவர்கள் தான் இந்த மேஷராசிக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தனக்கு வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தர்மம் செய்யவும் தயங்க மாட்டீங்க. அதாவது 10 ரூபாய் வருதுன்னா 2 ரூபாயை எடுத்து தான தர்மம் செய்வீங்க அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு சிறந்த எண்ணமாக இருக்கின்றது. அடிக்கடி புண்ணிய யாத்திரை செல்வதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. கோவில் குளங்களுக்கு சென்று உங்களுடைய மனதை திருப்திப்படுத்தி கொள்வீங்க. குருவினுடைய ஆசி எப்போதும் உங்ககிட்ட இருக்கும். நிறைய பாக்கியங்கள் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். தீர்க்க ஆயுள் உங்ககிட்ட இருக்கின்றது. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவது என்றால் அது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்று தான் சொல்ல வேண்டும். தண்ணீரில் கண்டம், வெளிநாடு வெளியூர் போன்ற இடங்களில் விபத்துகள், அடிக்கடி மரண பயம், மான ரோஷம் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ஆசைகள் காலம் கடந்துதான் நிச்சயம் நிறைவேறும். அதுதான் ஆண்டவன் எழுதிய விதி. இருந்தாலும் நிறைவேறாது என்று சொல்ல முடியாது. நிச்சயம் நிறைவேறியே தீரும்.
கீரை வகைகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கோஸ், பீன்ஸ், அவரைக்காய், எலுமிச்சம், வால்நட், ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொண்டால் உங்களுடைய உடல் நிலையும் சிறப்பானதாக ஆரோக்கியமாக நிச்சயம் இருக்கும். ஆண்டவன் கடவுள் எழுதிய விதியில் உங்களுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பதைப் போல இன்னின்னாருக்கு இன்னின்னார்தான் துணை அப்படின்ட்டு சொல்வதைப் போல உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் உங்களைப் போலவே இருப்பார். நிச்சயம் விட்டு கொடுத்து செல்பவராக இருப்பார். காலம் கடந்து திருமணம் நடந்தாலும் உங்களுடைய திருமணத்தை போல வேறு யாருக்கும் நடந்திருக்காது என்பதைப் போல சிறப்பான ஒரு திருமணமாகவும் திருமண துணை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை சிறப்பானவராகவும் தனித்தன்மை மிக்கவராகவும் நிச்சயம் இருப்பார். மேஷம் அப்படின்றது கால புருஷனுக்கு தலை மற்றும் தலை கிரகமான சூரியன் உங்களுடைய மேஷ ராசியில் உச்சமடைவதால் அவருடைய பலம் உங்களுடைய ராசியில் நிறைந்திருக்கும். சூரியன் மகனான சனி 10 மற்றும் 11ஆம் பாவத்திற்கு உரியவராக இருக்கிறார். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் மிக பெரும் அளவில் உதவ மாட்டார். லக்கினாதிபதி செவ்வாயின் பகை கிரகம். இங்கு சனி பகவான் நீச்சம் பெறுகிறார் மற்றும் சனி பகவானே உங்களுடைய மேஷ லக்கினத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கிறார். அதனால் சனி பகவான் உங்களுக்கு பெருசாக உதவ மாட்டார். முக்கியமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு மற்றும் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி தசை சீக்கிரம் வந்து தொல்லை கொடுக்கும். உங்களுடைய ராசி ஒரு சரராசி, நெருப்பு ராசி அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே ஒரு துடுக்குத்தனம் இருக்கும். அதிகம் குறும்புத்தனம் மிக்கவர்களாக இருப்பீங்க. அதிக ஆவேசம், கோபத்தால் தடுமாறுபவர்களாக இருப்பீங்க. முன்கோபம், உணர்ச்சி வசம் அதிகமாக இருக்கும். தைரியசாலியாக இருப்பீங்க. அரசு சேவை செய்பவர்களாக இருப்பீங்க. அழகு கொண்டவர், பேச்சு திறமை கொண்டவர், தர்மம் மிக்கவர், எழுத்து திறமை மிக்கவர், மூர்க்க குணம் கொண்டவர், சொத்து சேர்க்கை அதிகம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். இதெல்லாம் அந்த ஆண்டவன் எழுதிய கடவுள் எழுதிய விதி என்று தான் சொல்ல வேண்டும். பிடிவாதமும் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. மன உறுதியும் அதிகம் இருக்கின்றது. எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பவர் நீங்கள். சிலர் பொறாமை குணம் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. இது அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் பாதிக்கும். முன்கோபம், பொறாமை குணம் இதெல்லாம் விட்டு சிறப்பாக இருப்பீங்க. ஒருவர் பிறக்கும்போது சூரியன் இருக்கும் நிலையை கொண்டு தான் ஒருவருடைய ராசி என்ன அப்படின்றதே சொல்லப்படும். சூரியன் தான் ஒருவருடைய சக்தி மற்றும் தனித்தன்மையை ஆளும் கிரகம். எனவே ஒருவர் தன்னுடைய ராசிக்கு ஏற்ற கடவுளை வணங்கினா நினைத்த காரியம் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். இந்த மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நிச்சயம் சிவனை வணங்கினால் எல்லாம் நன்மையே நடக்கும். குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. மேஷம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான ராசியாக இருக்கின்றது. இறைவன் ஆண்டவன் கடவுள் எழுதிய விதி உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுடைய வீண் விதண்டாவாதங்கள், வீண் பிரச்சனைகளில் தலையிடுவது, வம்பு வழக்குகளில் சிக்குவது, இதுதான் உங்களுடைய அந்த கடவுள் எழுதிய தலை விதிக்கு புறம்பாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் மாற்றிக்கொண்டால் அந்த ஆண்டவன் அந்த கடவுள் எழுதிய விதி உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அனைத்து அதிர்ஷ்டங்களும் சுகபோக ஒரு வாழ்வை வாழும் யோகமும் உங்களை நிச்சயம் தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் பெரிதாக கவலை கொள்ளாமல் இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக கவலை இருக்கும். வாழ்க்கை துணையிடம் அன்பாக நடந்து கொள்பவர்களாக இருப்பீங்க. அனைவரிடமும் பாசம் இருந்தாலும் வேண்டாதவர்கள், நம்பிக்கை துரோகிகள் இவர்களை எல்லாம் கண்டால் ஓட ஓட விரட்டுவீங்க. கிட்டையே சேர்த்து கொள்ளவே மாட்டீங்க. அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, யார் நமக்கு நன்மை செய்வான், யார் நமக்கு தீமை செய்வான் அப்படின்றதெல்லாம் அறிந்து வைத்து அதற்கு ஏற்றார் போல செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மனம், சிறந்த குணம் படைத்தவர்களாக உங்களை ஆண்டவன் எழுதியிருக்கின்றார். உங்களுடைய விதி இப்படி இருக்கின்றது. எதை பற்றியும் கவலை கொள்ளாமல்
எடுக்கின்ற முயற்சிகளில் கடின உழைப்போடு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபடலாம். ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முன்னேற்றமான ஒரு விஷயமாக இருக்க போகின்றது. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அந்த ஆண்டவன், அந்த கடவுள் எழுதிய தலைவிதி எப்படி இருக்கின்றது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, வாழ்க்கை சிறப்பாக வாழ என்ன செய்யணும், மிக பெரும் ஒரு முன்னேற்றமான செல்வ வளமெல்லாம் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எதையெல்லாம் விட்டு ஒழிக்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் எழுதிய விதி என்ன அப்படின்றத பற்றியும் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுக்கு கடவுள் எழுதிய தலைவிதி தான் என்ன, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, சிறப்பான ஒரு வாழ்வு வாழ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசி, உங்களுடைய ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது பாவகட்டம். சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. வேத ஜோதிடத்தில் சூரியன் அப்படின்னா சிவன். சிவன் எங்கே இருக்கிறாரோ அங்கு அருகாமையில் சக்தி இருப்பாள் அப்படின்றது தான் சூட்சம விதி, கடவுள் எழுதிய விதி என்று தான் சொல்லணும். சூரியன் மேஷத்தில் உச்சமாவது போல் அருகில் இருக்கக்கூடிய பாவமான ரிஷபத்தில் உங்களுடைய ரிஷப ராசியில் முதல்ல 3 பாகையில் சந்திர பகவான் உச்சமாகிறார். மீதி இருக்கக்கூடிய 27 பாகையில் மூலத்திரி கோணமாகவும் அமைகின்றது. இங்கு முழுமையாக சுக்கிரன் மற்றும் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கின்றது. காலபுருஷனுக்கு 2 மற்றும் 7க்கு உரியவர்தான் சுக்கிர பகவான். குடும்பம் அப்படின்ற கூட்டினையும் களத்திரம் என்ற பிணைப்பையும் உருவாக்குபவரே இந்த சுக்கிர பகவான் தான் என்று சொல்லியே ஆகணும். உங்களுடைய ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாகங்களும், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய முதல் மற்றும் 2 பாதங்களும் அடங்கி இருக்கின்றது. இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் ரிஷப ராசிக்காரர்கள். இந்த இடத்துல நட்சத்திர அதிபதியான சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயின் காரகத்துவமும் உள்ளடங்கி இருக்கின்றது உங்களுடைய ராசியில். லக்கினம் விழும் புள்ளி எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த சாரம் பெறுகின்றதோ அங்கங்கு அதன் காரகத்துவம் மாறுபடும் என்று தான் சொல்லியாக வேண்டும். ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிரன். இதனால் நன்மையையும் உங்களுக்கு அளிப்பார், தீமையையும் அளிப்பார். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வருவதால் அரை அசுபராகி விடுகிறார். யோகாதிபதி என்று கூறக்கூடிய சனி பகவான் ஆனால் இங்கு பாதகாபதியாக மாறிவிடுகின்றார். சனி தசாபுத்தியில் அதிக பாதகத்தை நிச்சயம் கொடுப்பார். ரிஷப ராசிக்கு முழு யோகாதிபதி புதன் பகவான். 2 மற்றும் 5ஆம் வீட்டில் ஆதிபத்தியம் பெற்றவர்தான் புதன் பகவான். உங்களுடைய ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் மூல திரிகோணம் பெற்றாலும் சந்திரனும் குருவும் மாரகத்திற்கு ஒப்பான விளைவுகளை ஏற்படுத்துவார் அப்படின்றதும் ஒரு விதி. இந்த ரிஷப ராசிக்கு, அதாவது உங்களுடைய ரிஷப ராசிக்கு கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் போன்ற ராசிகள் நட்பு ராசிகளாக அமைகின்றன. மற்ற ராசிகள் பகை ராசிகளாக இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். வான்வெளியில் உங்களுடைய ரிஷப ராசியில் ஒரு நட்சத்திர கூட்டத்தின் அமைப்பு எருது போல தோற்றமளிக்கும். அதனால தான் உங்களுடைய ராசி ரிஷபம் ராசி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ரிஷபம் என்பது வடசொல். இதற்கு தமிழில் எருது என்று பொருள்படும். உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷபம் ராசிக்கார ஜாதகருக்கு எருதின் அமைப்பும் மற்றும் ஸ்திரத்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. கொஞ்சம் நடுத்தர உயரம் இருக்கும், கம்பீரமான தோற்றம் இருக்கும், குனிந்து மிருதுவான காது மடலோடு அமைந்திருப்பீங்க. தோள்கள் கடினத்தன்மையாக இருக்கும், மெதுவான நடை இருக்கும், விரிவான மூக்கு இருக்கும், பற்கள் சிறுத்து வரிசையாக இருக்கும், நெற்றி அகன்று காணப்படும். இது தவிர பஞ்சபூதங்களில் நிலம் தத்துவத்தில் ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஜாதக நிலையை பொறுத்து குணநலன்களை பார்க்கும்போது பேச்சில் தேனாகவும் வசீகர தோற்றம்
உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். கடின உழைப்பாளியாக இருப்பீங்க. கோபம் வெறிய தெரியாதவாறு இருக்கும். ஆனால் கோபப்பட்டீங்க தாங்கவே முடியாது. கோபப்பட்டா பிறகு உங்களுடைய செயல்கள் எல்லாமே அதிரடியாக இருக்கும். இப்படி தான் ஆண்டவர் கடவுள் உங்களுடைய தலைவிதியை எழுதியிருக்கின்றார். அலங்கார பிரியர்களாக, அழகு கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, கலைநயம் கொண்டவர்களாக, சரியான நேரத்தில் உங்களுடைய அறிவானது வெளிப்படும்படியாகவும், ஞாபக சக்தி, சகிப்புத்தன்மை, பிடிவாத குணம் சற்று கொண்டவர்களாகவும், மெதுவாக சாத்வ குணமாக தெரிந்தாலும் எதிராளி பேசுவதை கவனமாக கேட்பவர்களாகவும் இருப்பீங்க. சிவ பூஜையில் சிந்தை செலுத்துபவராக இருப்பீங்க. உண்மை பேசுபவராக இருப்பீங்க. உணவு குறைவாக உண்பவராக இருப்பீங்க. கொஞ்சம் குண்டானவராக இருப்பீங்க. பிறருக்கு கீழே வேலை செய்பவராக இருக்க மாட்டீங்க. புளிப்பு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்களில் சற்று அவ்வப்போது விருப்பம் ஏற்படும். புத்திசாலித்தனம், விளையாட்டுத்தனம் அதிகம் இருக்கும். பேராசையும் கொஞ்சம் அதிகம் இருக்கும். இருமல், கபம், கழுத்தில் வியாதி போன்றவையும் உங்களை பாடாய்படுத்துபவர்களாகத்தான் இருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறார் ஆண்டவனுடைய விதி அப்படின்ட்டு தான் சொல்லணும். இதெல்லாம் மழலையர் பேசுவதை கேட்பீங்க. சிறு வயதில் அக்னி பயத்திற்கு உட்பட்டவராக இருப்பீங்க, ஆட்பட்டவராக இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். சாஸ்திரங்களை, பழைய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியை தேடி செல்பவர்களாக இருப்பீர்கள். தேவையற்ற குணம், சினம் உங்ககிட்ட இருக்கின்றது. வெற்றி உடையவர்களை சிநேகமாக கொண்டவர்களாக இருப்பீங்க. நினைத்ததை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. நண்பர்கள் கூட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒழுக்கத்தை கடைபிடிக்க தவற மாட்டீங்க. நேசமும் நட்பும் உள்ளவர்களாக இருப்பீங்க. சுதந்திரத்தை விரும்புபவர்களாக இருப்பீங்க. ஒரு சிலர் தீமை செய்பவர்களாகவும் மற்றும் மற்றவர்களை மதிக்காதவர்களாகவும் இருப்பீங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் பலருக்கு. பொறுமையற்றவராக இருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் துக்கம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. நல்ல தோற்றம் உள்ளவர்கள், சட்டென கோபம் வந்துடும். நேர்மையான எதிரிகள் உங்களுக்கு அதிகம் இருப்பாங்க. கர்வம் கொஞ்சம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு சிறு சிறு வியாதி இருந்து கொண்டே இருக்கும். இது கடவுள் எழுதிய விதி என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அது மட்டுமல்ல, சினிமா துறை அப்படின்றது உங்களுக்கு பிடித்த துறையாக இருக்கும். படம் பார்க்க பிடிக்கும். அது மட்டுமல்ல, பெருசாக யார் மீதும் இவர் தான் என்னுடைய ரசிகர், அவர் தான் என்னுடைய ரசிகர் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சுற்றி கொண்டு இருக்க மாட்டீங்க. நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்வீங்க. அப்படி ஒரு விதிதான் உங்களுக்கு இருக்கின்றது, எழுதப்பட்டு இருக்கின்றது. தன்மானம் மிக்கவர்களாக இருப்பீங்க. கருணை, அமைதி மிக்கவர்களாக இருப்பீங்க. ஒழுக்கமானவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். சூட்சம மந்திரத்தை ஜெயிப்பவர்களாக இருப்பீங்க. பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. பெரிய பதவி நோக்கி செல்பவர்களாக இருப்பீங்க. பெண்களுக்கு பிரியமானவராகவும் அறிவுரைகளை கேட்பவர்களாகவும் இருப்பீங்க. வருங்காலத்தை பற்றி அதிகம் யோசிப்பவர்களாக இருப்பீங்க. மெல்லிய குரலில் பேசுபவர்களாக இருப்பீங்க. சொன்னை சொல்லை காப்பாற்றுபவர்களாக இருப்பீங்க. செல்வத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். பிள்ளைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. பாராட்டு பெறுபவர்களாக இருப்பீங்க. சுகபோக வாழ்க்கையை உங்களுக்கு வாழ பிடிக்கும். சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மோர், பழரசம், இளநீர், பசும்பால் போன்ற பானங்களும் கார உணவுகளும் அதிகம் பிடித்த உணவு என்றுதான் சொல்லியே ஆக வேண்டும். சுறுசுறுப்பானவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, மரியாதையுடன் நடப்பவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பகவான். சுக்கிரன் பகவானை கட்டடக்காரகன், கல்யாணக்காரகன் என்றெல்லாம் சொல்லி சிறப்பிப்பாங்க. வாகனம், சினிமா, நாட்டியம், இசை மற்றும் கலைகளுக்கும் இந்த சுக்கிர பகவானே அதிபதியாக இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தன்மை மற்றும் இந்த ராசியில் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் தரிசித்து வழிபட வேண்டிய தெய்வம் கோவை சத்தியமங்கலம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் பாளையத்தில் அருள் புரியும் காலகாலேஸ்வரர் தான். நந்தி பகவானின் அருள் பெற்ற ராசியாக உங்களுடைய ரிஷப ராசி இருப்பதால் உங்களின் வழிபாட்டுக்கு இந்த கோவில் உகந்ததாக இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் விசேஷ யோகங்களை அளிப்பவர். இந்த பகவானுக்கு சந்தன அலங்காரம் விசேஷம். உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஓமம்,
சஷ்டியப்த பூர்த்தி போன்றவற்றையும் இந்த ஆலயத்தில் செய்யலாம். இந்த கோவிலில் பிரதோஷம், சிவராத்திரி, ஐப்பசி, அன்னாபிஷேகம், திருவாதிரை நட்சத்திர தினங்களில் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சுவாமிக்கு தும்பைப்பூ மாலை அணிவித்தோ அல்லது வில்வார்ச்சனை செய்தோ வழிபடலாம். இந்த தலத்தை தவிர விஸ்வாமித்திரர் தவம் புரிந்த தலமான முசிறியில் சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிச்சயம் வழிபடலாம். எதற்கும் கலங்காதவர்களாக உங்களுடைய தலை விதியை எழுதியிருக்கிறார் ஆண்டவர் கடவுள். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்ற ராசிக்காரர்களை விடவும் தனித்தன்மை மிக்கவர்களாக இருப்பீங்க. யோகம் மிக்கவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தை பற்றி அதிகம் கவலைப்படுபவராக, குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. நீங்கள் நல்லதே செய்ய போனாலும் அது உங்களுக்கு கெட்டதாக மாறிவிடுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் எழுதிய தலை விதிதான் என்று சொல்லியே ஆகணும். எதை பற்றியும் கவலைப்படாமல் மனம் போன போக்கில் செல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் நேர்ந்தாலும் படிப்படியாக அனைத்து பிரச்சனைகளும் விலகி வாழ்வில் செல்வ செழிப்போட வாழ்வீங்க அப்படின்ற ஒரு விதியும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நல்வழியில் நடங்க, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லியே ஆகணும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் எழுதிய விதி, கடவுள் எழுதிய விதி அப்படின்ட்டு பார்க்கும்போது தொட்டது துலங்கும் அப்படின்ற வகையில் நீங்கள் பொருளாதார நிலையில் சிறப்பான ஒரு வளத்தை பெறுவீங்க, சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெறுவீங்க, லாபம் அதிகமானதாகவே இருக்கும். வியாபார ரீதியாகவும் கொடிகட்டி பரப்பீங்க. எந்த வியாபாரம் செய்தாலும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், சிறப்பானதாக அமைத்து கொடுக்க அந்த ஆண்டவனே அருள்வார் என்றும் சொல்லியே ஆக வேண்டும். பிள்ளைகளாலேயும் அனுகூல பலன்களை ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. குறிப்பாக 35 வயதிற்கு மேலே பிள்ளைகளால் லாபத்தை பார்ப்பீங்க. அவங்களால பேரும் புகழும் அடைவீங்க என்பதும் ஆண்டவனால் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. எதை பற்றியும் யாரை பற்றியும் பெரிதாக கவலை கொள்ளாமல் தாம் உண்டு தாம் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டவன் பல சோதனைகளை கொடுத்தாலும் கடைசியில் நன்மையே கொடுப்பார். உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாம் எப்போதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஏதேனும் பிரச்சனைகளோ ஏதேனும் சங்கடங்களோ மன கஷ்டங்களோ வந்தால் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ரிஷபராசி, உங்களுடைய ரிஷபராசியை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். லட்சுமி தேவியை வணங்கலாம். அதிர்ஷ்டம் கொட்டுவதோட நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வாழ்வில் மிக பெரும் ஒரு உச்சத்தை அடையவும், நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும், உங்களுடைய திறமை மிக பெரும் அளவில் வழிபடவும் இந்த வழிபாடு, இந்த தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத பல சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றதும் விதிதான். குறிப்பாக வேலை செய்யும் இடத்துல பகைத்து கொள்வது மிக பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும், வீண் விதண்டா வேலையில் ஈடுபடுவதும் மிக பெரும் பிரச்சனையாகிவிடும் அப்படின்றதுனால இதிலெல்லாம் கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட இருங்க. உடல் நிலையில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு இயல்பிலேயே உடலை எப்படி பராமரித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார் அப்படின்றத சொல்லலாம். மற்றவர் சொல்லும் அறிவுரையைப் போல ஆண்டவர் சொன்ன அறிவுரை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் இயல்பிலேயே உடலை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், வலுவாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் உடல்நல பாதிப்புகள் பெருசாக உங்களுக்கு ஏற்படாது. ஏற்பட்டாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். எதை பற்றியும் யாரை பற்றியும் சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் யாரை பற்றியும் எதை பற்றியும் பெருசாக சிந்தித்து உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் தடைப்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய எண்ணம் நேர்மையாக இருந்தால், உங்களுடைய சிந்தனை நேர்மையாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் மிக பெரும் உச்சத்தை அடையும், மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே, குறிப்பாக ஒரு 40 வயதுக்கு மேலே
யாரை நம்பியும் பலனில்லை. யாருக்காகவும் நாம் நம்மளுடைய நேரத்தை செலவழிக்க கூடாது. நம்மளுடைய உழைப்பை சரியான பாதையில் செலுத்த வேண்டும். குடும்பத்திற்காக பாடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் வந்து செல்லும். அதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு திருப்பு முனை அப்படின்றதையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்பிக் கொள்கிறேன். ஆகையால் இதையெல்லாம் கடைபிடித்து வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் போல யாரும் சிறப்பாக வாழ முடியாது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். எதிரிகள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்குவார். கடவுள் படைத்த தலை விதி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கின்றது. கடவுள் எழுதிய தலை விதி உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கின்றது. மற்றவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க. அதே நேரத்தில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல ஒதுக்கியும் வைப்பீங்க, ஒதுங்கியும் வந்துடுவீங்க. ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடவுள் எழுதிய தலை விதி யார் எப்படிப்பட்டவர் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி கடவுள் எழுதிய விதி என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுடைய இந்த ரிஷப ராசிக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.